தம்பியை போகப்படு போ தம்பி. முருகா, அண்ணன் கிட்ட மாம்பழத்துல தோத்துட்டீங்க, இப்போ மாங்காயில ஜெயிச்சிட்டீங்க. இதோட போங்க முருகா. அடாடாடா, தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா நானும் முருகன் பேரை வச்சுக்கிட்டு அந்த மரத்தை நானே மொட்டை அடிச்சிருந்திருப்பேன். என்கிட்ட வண்டி ஓட்டின ஆளுக்கெல்லாம் எனக்கு வாழ்வு வந்துடுச்சு. ஒட்டி தெரிஞ்சது கார்ல பறக்குது. என் நேரம் பிளாட்பாரத்துல விக்கிறேன். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவனை பார்த்து சந்தோஷப்படணும். இப்படி வயிற்றுச்சல் பட்டா ரோட்ல உட்கார்ந்துகிட்டு விரிச்சு கொடுக்கா புளியாங்க. அது இருக்கட்டும். கொடுக்கா புளியாங்க. வேலாயுதத்துக்கு திடீர்னு இப்படி இவ்வளவு பணம் வந்தது? ஊர் கோடியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தினமும் வேலாயுதம் 10 பைசாவுக்கு சூடம் வாங்கி கொளுத்தி முருகனை உள்ளன்போட வேண்டிட்டு இருந்தான். கார்ல வந்து ஒரு பெரிய மனுஷனுக்கு திடீர்னு காக்கா வரிப்பு வந்துருச்சு. உடனே முருகன் அங்கிருந்த வேலை பறிச்சு இவர் கையில கொடுத்து குணமாய் போச்சு. அதுக்கு பரிசா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாரு. அதை வச்சு ஒரு பழக்கடை ஆரம்பிச்சான். உண்மையா உழைச்சான். இன்னைக்கு லட்சாதிபதி ஆயிட்டான். பரமசிவம் பரமசிவம், வேலாயுதம் கஷ்டப்படும் போது நான் உதவி செஞ்சேன்னு உனக்கு தெரியல. இப்ப நான் கஷ்டப்படுறது அந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா? இதை நீ சொல்லித்தானே தெரியும். வியாபாரத்துல நஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேங்கிறது தெரிஞ்சுதானே நானா வந்திருக்கிறேன். நீ என்ன பண்ற, விடிஞ்சத நேரா வேலாயுதம் வீட்டுக்கு வா. முருகன் என் கனவுல வந்து உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போக சொன்னாருன்னு சொல்லு. மறுவேச்சு எல்லாம் கொடுத்துருவான். அதை வச்சு பொழைச்சுக்க. இப்பதான் வேலாயுதம் பூஜை முடிச்சிட்டு வர நேரம். இந்த நேரத்துல எது கேட்டாலும் கிடைக்கும். நான் சொன்னதை மாத்திரம் மறந்துடாத. எது கேட்டாலும் முருகா 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 முருகா. என்ன புதுசா மரியாதை இன்னைக்கு? அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஆமா, எப்பவும் போல நீங்க என்ன வேலாயுதம்னு கூப்பிடலாம். எப்ப வந்த? உங்களை நானே பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் அவங்களே வந்துட்டாங்களே, இதுக்கு தான் அதிர்ஷ்டம்னு பேரு. என்ன விஷயம்? என்ன விஷயம்? வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டு கடையை மூடிட்டேன். பொம்பளை புள்ள கடையில உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி நஷ்டம் ஏற்படும்? கூட்டம் முக்கியமே. நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன். இப்ப சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. என் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி முருகா முருகான்னு அவனையே வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேனா, நடு ராத்திரில கையில வேலோட முருகா வந்தாரு. மயில? நான் பார்த்தது வேல் முருகனைத்தான். ஓஹோ, மயில திண்ணையில கட்டி போட்டுட்டு அவர் மாத்திரம் வந்திருப்பாரு. வந்தவர் சும்மா இருந்திருக்க மாட்டாரு. ஏதாவது சொல்லி இருந்திருப்பாரு. சொன்னாரு சொன்னாரு. என்ன சொன்னாரு? முருகா முருகான்னு ஏன் அடிக்கடி கூப்பிட்டு தொந்தரவு கொடுக்குற? உங்ககிட்ட வேலை செஞ்சான வேலாயுதம் அவன் எனக்கு நிலைமையில இருக்கா. உன் குறைய அவங்கிட்ட போய் சொல்லு, உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பான்னு சொன்னாரு. என்னங்க, நான் கடை வைக்க போறேன். எனக்கு 2000 ரூபாய் பணம் தேவை. உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். முருகா முருகன்னா முருகன் தான். கொடுத்துரு பணத்தை. பாமா, உங்க நிலைமை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா உங்களுக்கு பணம் கொடுக்க நான் விரும்பல. முருகா 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 முருகான வர்றவங்களுக்கெல்லாம் 1000 2000 வாரி வழங்குவியா? இப்ப ஏன் விரும்பல? பரமசிவம், எத்தனையோ வருஷமா நான் அந்த முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் கூட என் கனவுல வந்ததில்லை. மறந்து கூட பாமா அவனை நினைச்சு பார்த்ததில்லை. ஆனா கனவுல வந்ததா சொல்றாங்க. இதை நான் நம்ப மாட்டேன். அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது. இப்ப எத்தனையோ பேர் முயற்சி பண்ணீங்க. லாட்டரி பிரைஸ் கரெக்டா லாரி டிரைவரா பார்த்து விடுவது. அது எப்படி? அதே மாதிரி தான் முருகனுக்கு தெரியாதா யார் கனவுல வரணும்னு? பரமசிவம், பாமா சொல்றது உண்மைன்னா அவங்க கனவுல வந்த அந்த முருகன் என்னுடைய கனவுலையும் வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லட்டும், நான் கொடுக்கிறேன். பாமா, என்னை யாராவது கஷ்டம்னு கேட்டா அவங்களுக்கு நான் எவ்வளவு வேணும்னாலும் கொடுப்பேன். ஆனா கடவுள் பேர சொல்லி என்னை யாராவது ஏமாத்த நினைச்சா ஒரு காசு கூட அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? இப்படி பாமாவை கேட்க சொன்னது நீதானே? எப்படி தெரியும்? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? முருகன் பேரை சொன்னா பணம் கொடுப்பீங்க சொன்னார். நான் கேட்டு போறேன். அப்படி செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க செஞ்சது தவறுன்னு உணர்ந்துட்டீங்களே, அதுவே போறோம். உங்களுக்கு உதவி செய்ய நான் கடமைப்பட்டேன். அன்னைக்கு எனக்கு ஒரு வேலை கொடுத்து நீங்க ஆதரிக்கலன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியுமா? நான் கஷ்டப்பட்ட காலத்துல என்ன ஆதரிச்சவங்களே என்னைக்குமே நான் மறக்கறதில்லை. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 2000 போதுமா? ஆமா, ஆளுக்கு 2000 போதும். நீ சும்மாரியா? உன் பேச்சை கேட்டுதான் நான் அவமானப்பட்டேன். நீங்க இஷ்டப்பட்டதை கொடுங்க. கொஞ்சம் பாபா, என்னதான் அவமானப்பட்டாலும் வந்த காரியம் முடிய போகுது. நீதான் பெருசா அவர் முன்னால விரட்டுற. அவர் என்னன்னா கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாட்டீங்கன்னு திட்டுறாரு. இப்ப மாத்திரம் என்னவா, உனக்கு கொடுக்க போற பணமே அந்த கடவுளுக்கு பயந்து தானே. மாமா, இந்தாங்க, இதுல 10,000 இருக்கு, எடுத்துங்க. நீங்க நல்லா இருக்கணும். இது உங்க வீடு. நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம், போகலாம். முருகா, கண்ணாடி கூட போடாம உன்னை அட்டைய ஒட்டி வச்சு கும்பிட்டவனே நீ லட்சாதிபதி ஆக்கிட்ட. நான் 10 ரூபாய்க்கு கண்ணாடி போட்டிருக்கேன். இந்த 10,000த்தையும் உனக்கே செலவு பண்றதா முடிவு பண்ணிட்டேன். இந்த பக்தைக்கு எத்தனை லட்சம் கொடுக்கணும்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கப்பா. ஐயா வணக்கங்க. வணக்கம். நீங்க
என்னங்க என்ன தெரியலீங்க? நான் தாங்க உங்க முருகன் கோவில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருந்த வேலாயுதம். வேலாயுதம், நீ திருட இல்லப்பா, நீ திருட இல்ல, என்ன மன்னிச்சிரப்பா. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த விஷயமெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க. வேலாயுதம், உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டப்பா. உன்னை பார்க்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்த சந்தர்ப்பமே கிடைக்கல. இன்னைக்கு பார்த்துட்டேன். சந்தோஷம். நல்லா இருக்கிறியா? இருக்குங்க. ஐயா எங்க இந்த பக்கம்? இந்த ஊர்லதான் என் மக காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கு. பரீட்சை முடிஞ்சு ஊருக்கு கூட்டு போலாம்னு வந்தேன். வண்டி ரிப்பேர் ஆகி நின்னுட்டேன். எங்க என் வண்டி இருக்கே, வாங்கலாம் போயிடலாம். போகலாம். சுனாதா, என்ன பாச்சு? ரெடி ஆயிட்டீங்க, புறப்படலாம். என் வண்டியை ரெடி ஆயிடுச்சா? நான் இதுலயே போயிடுறேன். ஐயா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சந்திச்சிருக்கோம். இந்த ஏழை வீட்டுக்கு வந்து ஒரு வேளையாவது நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். இன்னொரு வாட்டி வர்ற வேலை இல்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீங்க வரத்தான் வேணும், சாப்பிடத்தான் வேணும். இவ்வளவு அன்பா கூப்பிடும் போது வராமல, நான் ஊருக்கு போகும்போது அப்படியே வந்துட்டு போறேன். ஐயா மறக்கப்படாது, நான் காத்துக்கிட்டே இருப்பேங்க. அவசியம் வர்றேன் வேலாயுதம். வாங்க வாங்க வாங்க. வாமா. யாருன்னு பாக்குறியா வேலாயுதம்? இதுதான் என் மக மரகதம். மரகதம் இவரு ஏற்கனவே எனக்கு தெரியும்ப்பா. தெரியுமா? எப்படி தெரியும்? வந்து நான் சொல்றேங்க, வாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குது இல்ல? இது கூட்டுமா, கூட்டு. கூட்டா? ரொம்ப பிடிக்கிறப்பா. உன் முகத்தை பார்த்த உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதான்மா கேட்டேன். தம்பி, ஐயாவுக்கு இனிப்பு போடு. வேலாயுதம், நான் மனசுல ஒண்ணு நினைச்சேன், உடனே இனிப்பு போடுன்னு சொல்லிட்டேன். நான் நினைச்சது இனிமையாவே முடியட்டும். ஐயா என்ன சொல்றீங்க? சாப்பிட்ட பிறகு பேசுவோம். சாப்பிடு. வேலாயுதம், நான் நல்லா யோசிச்ச பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன பெத்தவங்க யாருன்னே தெரியாதவனா, உங்க கண்ணுக்கு முன்னால கோயில் மணி அடிச்சு வளர்ந்தவனா. வேலாயுதம், பணமும் புகழும் இன்னைக்கு வரும், நாளைக்கு இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகும். குணமும் ஒழுக்கமும் தான் ஒருத்தனை உயர்த்துறதும் தாழ்த்துறதும். உன்னுடைய ஒழுக்கத்துல களங்கத்தை சுமத்தி ஒரு காலத்துல உன்னை ஊரை விட்டே துரத்திட்டேனா, அதுக்கு பிராயச்சித்த செய்யத்தான் உன்னை என் மருமக பிள்ளையாக்கிக்க முடிவு செய்துட்டேன். ஐயா என்ன யோசிக்கிற? சம்மதம் சொல்லு வேலாயுதம். முருகா, நீ என்னப்பா சொல்ற? உனக்கு சம்மதம்னா எனக்கு உத்தரவு கொடு. எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு உயர்ந்த குடும்பத்துல பிறந்த நீ என்ன கல்யாணம் செய்துக்க இப்படித்தான்? தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருக்கிறவங்களை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாதாரண நிலையில இருந்த நீங்க இவ்வளவு குறுகிய காலத்துல உழைப்புனாலேயே உங்க வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கிட்டீங்க. எனக்கு கணவரா வரப்போறவர் எந்த லட்சியத்தோட இருக்கணும்னு நான் நினைச்சனோ அந்த லட்சியத்தை உங்ககிட்ட பார்த்தேன். அதுதான். இல்ல மரகதம், உழைப்பு மட்டும் ஒருத்தனை உயர்த்திட முடியாது. என்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் என் அப்பர் முருகனுடைய துணை இருந்துச்சு. அதனாலதான் தொடர்ந்து என்னால முன்னேற முடிஞ்சது. இது பூஜை அறை இல்லை. முருகா 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 முருகா. சாமி கும்பிடும்போது கூப்பிடலாமா முருகா? என்ன விஷயம் முருகா? முருகாவா? நானே பரமசிவம் அவங்க அப்ப.
முருகா, நெத்தில பட்டை போட்டுக்கிற, கோயில கதின்னு உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு? பைத்தியம் இல்லையப்பா, பக்தி. பக்தியா? திடீர்னு உனக்கு எப்ப இந்த ஞானம் உண்டாச்சு? திடீர்னு வரத்துக்கு பேருதான் ஞானம். பேஷ் பேஷ், தத்துவமா வேற பொழிஞ்சு தள்ளுற. இந்த தத்துவத்துல பாதி கூட தெரிஞ்சுக்காத வேலாயுதம் 10 பைசாக்கு சூட வாங்கி கொளுத்தி பணக்காரன் ஆயிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, இந்த பாமா கோடீஸ்வரி ஆக போறா. ஓஹோ, நீ அந்த ரூட்ல போறியா? ஆமாயா, முருகா முருகான் பேரை சொன்னா வேலாயுதம், கேட்டது கிடைச்சதுன்னு நீ தானே சொன்ன. ஆமா. அதான் நானும் பேரை சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கற்பூரத்தை கொளுத்தி வச்சா காசு வரும்னு சொன்னா எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருப்பான். பைத்தியம் முடிக்க போது உனக்கு வா என்னோட. நான் வர முடியாது, நான் நிஷ்டையில இருக்கேன். இந்த பிடிக்க போதுன்னு சொன்ன மாதிரி அது ஏன் தப்பு? பிடிச்சே போச்சு.